சரி சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, சரி அண்ணாமலைக்கு திடீர்னு ஒரு உடல்நலக் கோளாறு வந்து அவரால் பேச முடியாத நிலைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வரக்கூடாது, வந்துட்டாருன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் ஒரு ரீப்ளேஸ் பண்ண மாட்டீங்க. எல்லா கேள்விகளுக்கும் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரே பதில் தான். எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். ஏன் வந்து அவரை மாற்றினாங்க, எப்படி என்ன பால் நீங்கள் அடித்தாலும் இல்லை அதை பற்றி இப்போ நான் பேச முடியாது, நான் வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா தோக்கணும், அதுதான் எனக்கு கட்சியில் இருக்கிறவங்களை பற்றி பேசுவாங்களே தவிர சித்தாந்த ரீதியாக நான் இந்த சித்தாந்தம் எதிரானது, நான் இந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவன், இந்த சித்தாந்தம் தமிழக மக்களுக்கு எதிரானதுன்னு சொன்னவர் அண்ணாமலை. நீங்கள் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்டில் நான் சொன்னது சரிதான், நான் சொன்ன ஸ்டாண்டில் நிற்பேன், இதெல்லாம் தனிப்பட்ட அண்ணாமலையின் கருத்தாக இருந்தாலும் பிஜேபியில் உள்ள தொண்டர்கள் அதைத்தான் விரும்பும். This video is sponsored by Classic Colors, Style and Comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன். இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பறையர் பேரவையின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம் சார். சார், அண்ணாமலை அவரோட பதவி இன்னும், அதாவது பதவினா இப்போ ஒரு பொறுப்பில் இருக்கார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த பதவி அளிக்காததற்கான காரணம் என்ன? இது வரைக்கும் ஒரு இழுபறியாகவே இருக்குது. ஸோ இது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி சூழ்நிலை வந்து பிஜேபியை சார்ந்தவர்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்காங்க. நம்ம தலைவர் வந்து இன்னும் வந்து சில பேர் வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் தலைவராக ஏற்கிறதுக்கே ரெடியாக இல்லை, அப்படி வச்சுக்கலாம். எத்தனை ஆகணும் அது கட்டாயம் சார். ஆனால் ஒரு வேறு வழி இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்று தான் ஆகணும் அப்படின்னா அது இருக்குது. ஆனால் வந்து இப்போ எப்படி வந்து இளைய தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சி போய் ஒரு விஷயத்த பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி போய் இவர் தலைவர்ப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இல்லை ஒன்று. ஆனால் இவரோட பதவி வந்து இன்னும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அடுத்த ஒரு பதவி உயர்ந்த பதவி கொடுக்காம இல்லை ஏதோ ஒன்று கொடுக்காம என்ன காரணம்? சார், இப்போ இந்த காஷ்மீர் பிரச்சனை நடந்ததை பார்த்தோம். ஆக்சுவலாக என்ன பண்ணாங்க, இப்போ முதல்ல அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு வரவேற்பு தமிழகத்தில் இருந்ததுன்னா, அதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாங்க, அண்ணாமலை கொஞ்சம் வேகத்தை காட்டினார் என்பதற்காகத்தான். என்ன புரியுதுங்களா? அப்போது இதை விட சிறப்பாக ஒரு வியூகம் அமைத்து இப்போ சப்போஸ் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருக்கு, நிற்கிற இடங்கள்லாம் ஜெயிச்சிருந்தான்னு வச்சுங்க, இன்றைக்கி பேசுகிறவங்க என்ன பேசுவாங்க, அண்ணாமலை இருந்தால் கூட இப்படி ஜெயிச்சிருக்காது, ஏன்னா நாங்கள் அவர் ஏற்கனவே அதிமுக கூட இருந்தவர் இல்லை, அந்த நெளிவு சூழ்நிலாம் அவருக்கு தெரியும்ல, அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை மிக சிறப்பாக செஞ்சார். ஏன்னா தமிழகத்தில் அன்றைக்கு அதிமுகவில் இருந்த சில குழப்பங்களில் அவர்களால் சரியான விஷயங்களை எதிர்க்கட்சியாக கொஞ்சம் வேகமாக எடுத்து வைக்க முடியாத சூழல் அவங்களுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுக்கப்பட்டது. அதை அண்ணாமலை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டான்னு தான் நான் பார்க்குறேன். எந்த ஒரு பிஜேபி தலைவரும் நான் திமுகவை அழிச்சிருவேன், திராவிடத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு யாரும் இது வரைக்கும் தமிழகத்தில் சொன்னதே இல்லை. அதாவது கட்சியில் இருக்கிறவங்களை பற்றி பேசுவாங்களே தவிர சித்தாந்த ரீதியாக நான் இந்த சித்தாந்தம் எதிரானது, நான் இந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவன், இந்த சித்தாந்தம் தமிழக மக்களுக்கு எதிரானதுன்னு சொன்னவர் அண்ணாமலை. எப்படி சீமான் இந்த சித்தாந்தம் தவறுன்னு சொல்கிறாரோ அதே போல் அண்ணாமலை அவரோட வியூவில் அவர் வந்து, அதனால தான் அண்ணாமலை அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு அன்பு எப்போதும் சீமான் மேலே. ஆமாம், யாரிங்காக இருக்காரு, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு, போல்டாக பேசுகிறாரு, எதிர்க்கிறாரு. இல்லை, சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லித்தானே சார் ஆகணும். சொல்ல வேண்டிய விஷயத்த இல்லை நம்ம ஏதாவது கொஞ்சம் ராவாக சொன்னால் அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்க, அப்படிலாம் அரசியல் பண்ண முடியாதுல்ல. அரசியல்வாதிகள் வேணால் அப்படி பண்ணலாம். ஒரு சமூகத்தை நேசிக்கிறவங்க இதனால் இந்த சீரழிவு இருக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம எப்படி அதை வெளியில் சொல்லாமல் இருக்க முடியும்? அப்படி சொன்னவர் தான் அண்ணாமலை. அதன் பேரில் தான் இதுவரை திமுகவோ இல்லை இந்த திராவிட சித்தாந்தத்தை இதுவரை யாருமே இப்படி பேசலையே.
ம் சி எல்லார் மனதிலும் இது இருந்தது. அதுதான் அதில் முக்கியம். ம் ஒரு பிஜேபி கட்சிக்காரங்க என்ன இந்த திராவிட நபரால் இப்படி வந்து சீரழிக்கிறாங்கன்று எல்லார் மனதிலும் இருந்தது. அதற்கு சரியான நபராக, ம் அதை பிரதிபலிக்கிற நபராக ம் அண்ணாமலை அவர் இருந்தார். இருந்தார். அவர் மேல் பேரன்பு கொண்ட சில சில கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, சரி ரூமராக கூட இருக்கலாம், ஓகேவா? பட் பேசப்பட விஷயத்த வந்து நம்ம விவாதிக்கணும், சரிங்களா? ஸோ என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு வேளை வந்து ஏதாவது ஒரு கட்சி தொடங்குறதுக்கான ஒரு ஐடியாவில் இருக்காரா? இருக்கலாமா? அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை சார். கிடையாது. ஸோ அது வாய்ப்பெல்லாம் வந்து இல்லை. இந்த நார்மலாக காஷ்மீர் பிரச்சனை இப்போ நடக்கலைன்னா அண்ணாமலைக்கு உரிய அங்கீகாரத்தை அவர்கள் கொடுத்திருப்பார்கள். கொடுத்திருப்பார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நீங்கள் தாமதம் வந்து இந்த இந்த காரணத்தினால. இந்த காரணத்துக்காக தான் இப்போ நீங்கள் வந்து பிஜேபியின் தலைவராக எல் முருகன் இருந்தார். ம் எல் முருகன் அப்படி தள்ளி வச்சுட்டு கூட ஒன்று பண்ணியிருக்கலாம். ம் ஆனால் எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல சார். நீங்கள் விரும்புகிறீங்களா சார்? தமிழ்நாட்டில் ஒரு நபர்னா அந்த நபருக்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறது. கண்டிப்பாக. சமூகமே இல்லாத ஒரு கும்பல் இருக்குது, அது வேற. ம் ஆனால் கட்சிகளில் வந்து யாராக இருந்தாலும் சரி, ஒரு சமூகம் அவங்களுக்கு பின்னால் இருக்குது. நீங்கள் வேல்முருகன் வந்து தமிழர் வாழ்வுரிமை கட்சின்னு வச்சுருக்காரு. ம் நான் எல்லா தமிழரும் வேல்முருகனை தூக்கி பிடிக்கிறாங்களா? ம் பெரும்பான்மையினர்கள் யார்? வன்னிய சமூக மக்கள் தான். அப்படி சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி இப்போ ஏதோ பிஜேபியில் இருக்கிறாரா? ம் வந்து கட்சியை இணைத்து விட்டார். இணைச்சிட்டார். அந்த சரத்குமார் கூட யார் இருந்தா? நாடார்கள். அதுதானே, அப்படி தானே? ம் ஒரே ஒருத்தருக்கு பின்னாடி தான் சாதி பார்க்காம எல்லாரும் ஓட்டான். மற்றபடி அந்தந்த ஒரு தலைவர்னா அவருக்கு பின்னாடி ஒரு சமூக பின்னணியாக பார்க்கப்படும். ஒரு தலைவரின் மீது, ஒரு நபரின் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை என்பது ம் அந்த சமூகத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகத்தான் ம் பார்க்கப்படும். ம் இப்போ நீங்கள் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், இப்போ ஒரு பகுதியில் நாடார் அதிகமாக இருக்காங்க, ஒரு பகுதியில் தேவர் அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன். தேவரில் குறிப்பிட்ட ஒரு பிரிவு அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். பெரும்பான்மையான பெரிய கட்சிகள் எல்லாமே அதே பிரிவில் தான் ஆளை போடுவான். ஏன் அவனுக்கு தெரியாதா? பெரும்பான்மையாக இருக்குது, ஒரு ஆளை போட்டிருக்காங்க, நம்ம வேற ஒரு ஆளை போட்டால் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க ம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்களா? ம் முதல்ல பெரும்பான்மை ஓட்டை திரட்டணும். அப்படி அவங்க அந்த சமூகத்துலேருந்து ஒரு ஆளை போட்டு மற்றவங்க வேறு ஆளை போட்டால் இவன் போய் சொல்லுவான், நம்ம இந்த ஊரில் இத்தனை சதவீதம் நம்ம இருக்கிறோம், நம்ம ஜாதியை மதிக்காமல் அவன் வேற ஒரு ஆளை போடுறான், நீங்கள் அவனுக்கு ஓட்டு போட்டு நிற்கிறீங்க, இனியா நியாயம் இது? இதுதான் ஜாதியா? இப்படி இருந்தால் எப்படியா ஜாதி வளரும்? எப்படியா ஜாதி வந்து ஒரு மதிக்கப்படும்? அண்ணாமலை இல்லாத பிஜேபி என்ன ஆகும் சார்? இப்போ நீங்க இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னீங்க? அதனால தான் நயினாரை போட்டாங்கன்றதுக்காக சொன்னீங்களா? அதனால் எல்லாமே இங்கே சாதிய பேக்ரவுண்ட் அடிப்படையில் தான் தமிழகத்தில் பார்க்கப்படும். ஓகே. அப்படி இருக்கும்போது எல்முருகனுக்கு ஒரு சின்ன சமூகம் தான், தாக்கத்தை உண்டு பண்ணி விடக்கூடாதுங்கிறதா தான் ஒரு இடையமைச்சர் தந்தாங்க. ம் அப்போது நீங்கள் அண்ணாமலை பின்னாலும் ஒரு சமூகம் இருக்கிறது. ம் இது நீங்கள் வந்து அப்படியே விட்டீங்கன்னா ம் அப்போ அந்த சமூகம் என்ன நினைக்கும்? ஸோ அந்த சமூகத்தின் காரணமாக அவரை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இதுதான் பேசிக் பிரின்சிபல் இன் Basic. தமிழ்நாடு. புரியுது சார். இப்போ நான் அண்ணாமலை சாதியாக சொல்லலை. புரியுது. ஆமா. எனி பொலிட்டிக்கல். ஆமாம். ஓகே. அண்ணாமலை இல்லாத பிஜேபி இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ அவரை எடுத்து கிடையாது, மாற்றி தற்போது ஒரு மாத காலம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு புது வேகம் ஆரம்பிக்கல சார். சார் ஏன் நான் இதை கேள்வியை கேட்குறேன்னா சார், இதில் ஒரு இல்லை, சின்ன அது அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க வரணும்ல சார். ஆமாம் சார். ஸோ அண்ணாமலை கூடவே பல பேர் இருந்திருப்பாங்க சார். ஓகே அண்ணாமலைக்கு வேண்டியவர்களாக பல பேர் இருந்திருப்பாங்க சார். ஓகே அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் மாறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கரெக்ட் சார். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது சார். என்னென்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப நியூட்ரலாக பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுவார் எல்லா விஷயத்தையுமே. ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு ஃபோர்ஸாக இருக்க மாட்டார். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பொலிட்டீஷியன், எல்லா திராவிட கட்சிகளையும் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி தான் வந்து முன் வச்சாங்க. மாற்றும் போது பல்வேறு கருத்துக்கள் வந்தது, அதில் இதுவும் ஒரு கருத்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுடன் ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நயினார் நாகேந்திரன் அவரோட இன்டர்வியூ வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அந்த இன்டர்வியூ வந்து ஒரு பிஜேபி ஆதரவாளர்கள் இடையவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ், ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்தது சார். அது எப்படின்னு சொல்கிறாங்க? டிமோட்டிவ் பண்ணவர் வந்து ரங்கராஜா இல்லை, அதாவது ரங்கராஜ் பாண்டே ஆஸ் ஆல்வேஸ் சார் வந்து அந்த இன்டர்வியூ ஹோல்ட் பண்ண ஒரே கேள்வியை, என் ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும், காசை கொடு அப்படின்ற மாதிரி தான் அந்த இன்டர்வியூ போச்சு முழுக்க. உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அந்த இன்டர்வியூ பாருங்கள்.
எல்லா கேள்விகளுக்கும் ம். திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரே பதில் தான். என்ன சொல்றது? எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். ஏன் வந்து அவரை மாற்றினாங்க, எப்படி என்ன பால் நீங்கள் அடித்தாலும் இல்லை அதை பற்றி இப்போ நான் பேச முடியாது, நான் வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா தோக்கணும், அதுதான் என்னை போட்டிருக்காங்க, அதை பற்றி நான் பேச முடியாது, நான் டிஎம்கே தோக்கணும். கீழே வந்து அந்த காமெண்ட் செக்ஷன் இது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடாது சார், ஏன்னா இது ஒரு ட்ரோல் நான் சொல்ல வரல. இது காமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு எப்படி பதில் கொடுத்துருப்பாரு? அட்லீஸ்ட் நீங்கள் அண்ணாமலை மாதிரி பேச வேண்டாம், வேற ஏதாவது பேசலாம்ல, பேசலே திரும்ப பேசுறீங்களே, சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறீங்களே, இல்ல, அப்படி ஓபிஎஸ் மாதிரி பேசுறீங்களே, இப்படி பேசுறீங்களே, அப்படி பேசுறீங்களே, என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படி அந்த அதற்கான நபராக அவர் இல்லாமல் அவரை தேர்ந்தெடுக்க முடியாது. முடியாது. யார? ஆ. நயனா நாகேந்திரன். ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நீங்கள் இப்போ அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்ற செய்தி வந்தபோதே ஒரு 4-5 நபர்களின் பெயர்கள் ஆமா அடிபட்டது இல்லையா? ஆமா ஆமா அப்போ அந்த 4-5 நபர்களிலிருந்து ஒருவர் செலக்ட் ஆகிறாருன்னு தானே அர்த்தம் அதுக்கு. ஆமா. ஒரே ஒரு ஆள் அண்ணாமலை நயனா நாகேந்திரன் இல்ல. இருந்தாரு, அப்படி இல்லை. இல்ல அப்போது இது வந்து கட்சியை வளர்க்க வேண்டிய சீசன் இது இல்லை. ம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த முடிஞ்சுச்சு. 4 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. இப்போ கூட்டணி சீட்டு இப்போ கவுண்ட் தேர்தலில் நமக்கு எதிராகவே கடுப்பேற்றுவான். அதாவது வீட்டில் வந்துங்க சும்மா இருக்கிறத சாப்பிடுவான் சார். தேர்தல் பிரச்சாரம் வந்தால் பிரியாணி தான் சாப்பிடுன்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும். நம்ம ஒன்று பண்ணால் தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கூடயே பயணப்பட்டிருப்போம். எங்கே ரோட்டோரம் சாப்பிடுவோம், கடையில் சாப்பிடுவோம், அங்கே சாப்பிடுங்க சாப்பிடுவோம். தேர்தல்னு வந்துட்டா இதை தான் சாப்பிடுவோன்னுவான். நீங்கள் நேற்று என்னடா சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. எனக்கு கேட்டால் அது ஓட்டு. அவன் ஆள் இல்லை, அவன் ஒரு ஓட்டு. அவனை சார்ந்து ஒரு 5-6 ஓட்டு இருக்கும். அதால் தேர்தல் முடிகிற வரை எப்படி ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் இதில் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் ஓட்டுகளை தான் இப்படி பிடிச்சி போடுறது, இந்த சிந்தனையோடு தான் இருக்கணும். அது அண்ணாமலை இன்னும் சிறப்பாக செஞ்சிருப்பார் இல்லையா சார்? இல்லை, அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு சித்தாந்தவாதி. ஓகே. மற்றவர்கள் கூட வந்து அவரால் வந்து இயல்பாக அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிற அளவுக்கு அவர் சொன்ன வார்த்தையில அவர் கரெக்டாக இருப்பார். ஆமாம், இப்படி சொன்ன இப்போ மயிருங்கிறதுக்கும் மசுருங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மயிரை புடுங்க இருக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கும் என்ன மசுரை புடுங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஆனால் பொருள் ஒன்று தான், சொல்லுகிற விதம் தான் வேறு. உண்மை. அப்போது அதில் கொஞ்சம் பக்குவமாக தேர்தல்லாம் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கொள்கை வேறு கூட்டணி வேறுன்றன எதுக்கு சொல்கிறான்? தேர்தலின் நோக்கம் வெற்றி பெறுவது. அப்போ அதுக்கு சிலதை இப்படி சொல்கிறேனே, எவ்வளோ கீழே வேணாலும் இறங்கலாம் ஜெயிக்கணுன்றதுக்காக. நம்மளோட இலக்கு வெற்றி தான். அப்புறம் ஜெயிச்ச பிறகு அந்த ஸ்டாண்டுக்கு அண்ணாமலை அவர்கள் தயாராக இல்லை. அதுக்குள்ள ஃபிட் ஆக மாட்டார். இதனால வந்து மேலிடத்துல அவர் மேல வந்து ஒரு கோபம் இருந்தது தேவையில்லாம வந்து நீங்க, ஏன்னா இது எங்க ஆரம்பிச்சதுன்னா சார், யாரு என்ன வேணா இல்லை சார், நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் சார். நீங்கள் எதை சுற்றி கேட்குறீங்கன்னா, அமித்ஷா வந்து கூட்டணி அதிமுகவோட கூட்டணி அமையணும்னு ஒரு விருப்பத்தில் இருந்ததா ஒரு தகவல் பேசப்பட்டது. கரெக்ட். அதிமுகவின் தலைமை அண்ணாமலையோடு ஒத்து போவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு அண்ணாமலையா தேர்தலான்னா வெற்றியாண்ணா, வெற்றி முக்கியம். அண்ணாமலை நம்ம கட்சிக்காரர் தானே, அப்புறம் பார்த்துக்கலான்ற முடிவுக்கு. அண்ணாமலைக்கு நடந்த துரோகமா அப்படின்லாம் கேட்குறாங்க. துரோகம் பண்ணிட்டாங்க தலைவருக்கு, இவ்வளோ உழைச்சாரு, இப்படி பண்ணாரு, நீங்கள் பர்சனலாக இல்லை அண்ணாமலை கிட்ட கேட்டால் கூட அவர் சொல்ல மாட்டார் சார். அண்ணாமலை பொறுத்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கோம் சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம ஒரு வாதத்தை வச்சோம். அண்ணாமலை மாதிரி யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு தொண்டனாக இருந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய தைரியம் அனைத்து கட்சிக்காரர்களும் வரும் என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக வராது. ஏனென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்டைலில் அவன் ஒரு பித்துக்குழியாக இருந்தான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அப்படின்னா அப்படியாப்பா நல்லதாக போச்சு, அவனே சொல்லிட்டான், அப்படியே அவனை விட்டு டீல்னு கழட்டி விட்டுருவாங்க. ஓகேவா? அண்ணாமலை அவர்களை அது போன்று கலட்டிலாம் விட முடியாது, அவரை வந்து அவாய்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்து அப்போ அதோட பெருந்தன்மையை காமிக்குது. அது தாண்டி அவருக்கு தெரியும் அவரை அவாய்ட் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாதுன்றது அவர் தெரிஞ்சால் சொல்கிறார். சரி சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, சரி அண்ணாமலைக்கு திடீர்னு ஒரு உடல்நல கோளாறு வந்து அவரால் பேச முடியாத நிலைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வரக்கூடாது, வந்துட்டாருன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் ஒரு ரீப்ளேஸ் பண்ண மாட்டீங்க. யாராக இருந்தாலும் சார், இப்போது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் டிபேட்டபிள் பாயிண்ட் இல்லை சார், அது வந்து ஒரு சூழ்நிலை. அப்போ நம்ம பண்ணலாம், ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை இல்லை. அதாவதுங்க ஒரு தேர்தலில் துரோகம் செய்து விட்டார்களா, என் தலைமை இப்படி உழைச்சானே, பயங்கரமாக பண்ணாங்களே சார். ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபி வந்து தைரியமாக நின்று போராட்டம் சார். இந்த மிஷன் முடியலையே இன்னும். இப்போ என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்குறீங்க, இன்னும் முடியலையே. என்ன ஆச்சு நான் சொல்கிறேன் சார். என்ன ஆச்சுன்னா அவரை மாற்றினால அவருக்கு பிரச்சனை இல்லை சார், அவருக்கு அதை கொடுத்துருவாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க மேபி இந்த பாகிஸ்தானோட இதை முக்கியம், கண்டிப்பாக அதுதான் முக்கியம். அதோடு இன்னொரு செய்தி சொன்னாங்க,
ஒரு 4-5 மாநிலங்களுக்கு இன்சார்ஜாக அவரை கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் அப்பயே செய்தி பேசுறாங்க. நல்ல விஷயம். அதான் நல்ல விஷயம். நம்ம இப்போ அண்ணாமலையை நம்ம அவருக்கு அது பார்க்க விருப்பமா? ம் அவர் என்ன சொல்றாரு? ம் நான் இப்போ அதுவும் நான் ஒரு கேள்வியா சரி. முன்வைக்கிறேன் சார். நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்கண்ணே. இங்க விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். தமிழ்நாடு விட்டு நான் தாண்ட மாட்டேன்றாரு. சரி இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு திருப்பி இல்ல அண்ணாமலை போட்டா என்ன இல்ல சார், என் பண்ணுவீங்க? கேள்வி நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். தாண்ட மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நீ அமைதியா இருந்திருந்தா ஒழுங்கா உன்னையே தலைவரா வச்சு இந்த தேர்தலை நான் முன்னெடுத்திருப்பேன். மத்தியில சொல்றேன். நீ தேவையில்லாம ஒரு பிரஸ் மீட்ல போயிட்டு நான் என் ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கனே, அங்கதான் ஆரம்பிச்சது எல்லாமே. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னா நான் தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சிருவேன். அங்க ஆரம்பிச்சதான் இது எல்லாமே. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ அகைன் ஓகேவா, நான் தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேனே இன்னொரு பிரஸ் மீட்ல. அப்போ நீ என்ன சொல்ல வர? உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குற மாதிரி இருந்தால் தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் நீங்கள் இருக்கணும், டெல்லிலாம் போக மாட்டீங்க, அங்கே ஒரு சட்ட சிக்கல். அதனால இவங்க யோசிக்கிறாங்களோ? ஒருவேளை முன்னாடி அண்ணாமலை அவர்கள் நான் ஒரு தொண்டனா கூட இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து மறைமுகமாக பத்திரிகையாளர்கள் மூலியமாக சில டிமாண்டுகளை வைக்கிறாரா? நான் தமிழ்நாடை விட்டு போக மாட்டேன்றாரு. நீங்களே சொல்லியிருக்கீங்க, he stands on his word always. ஒன்று சொன்னார்னா அது சும்மாலாம் அவர் பேச மாட்டார். அப்போ தமிழ்நாடு தாண்டி ஒரு பதவியை கொடுத்தீங்க அப்படின்னா இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த மினிஸ்டர் தமிழ்நாடு உள்ளடக்கிய பதவி கொடுத்தா இல்ல அது கொடுத்தா பண்ணுவாரு. இல்ல சார், நான் என்ன சொல்ல அதையோ நீங்க வர வரேன், அந்த ஆப்ளிகேஷன்ஸை வந்து அவர் இந்த மாதிரி வைக்கிறாருன்னு சொல்ல வரேன். சரி அவரோட விருப்பமா இருக்கலாம். ஓகே. நான் நினைச்சேன் கட்சி இந்த பதவியை கொடுத்துருக்கு, நான் இதுலையும் சிறப்பாக செய்வேன்னு கூட ஒரு நாளைக்கு இல்ல சொல்லுவாங்க. இதனால வந்து கோவமா இருக்காங்களோ மத்தியில்? அடினா இது ஒரு மாதிரி அதாவது நெருக்கடி கொடுக்காம கொடுக்குற அப்படின்ற மாதிரி இருக்கலாமா? நீங்க அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல நான் சொன்னது சரிதான், நான் சொன்ன ஸ்டாண்டில் நிற்பேன், இதெல்லாம் தனிப்பட்ட அண்ணாமலையின் கருத்தாக இருந்தாலும் பிஜேபியில் உள்ள தொண்டர்கள் அதைத்தான் விரும்பினான். அதனால தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்தது, பேசும் பொருளாக மாறியது. இன்னைக்கு ஒரு திமுக கொடி கட்டிய வண்டி எத்தனை போதோ அத்தனை வண்டி பிஜேபி வண்டி போகுது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் இன்னொரு படி அதிகமாக கூட சொல்லுவேன். ஒரு முக்கூட்டில் நின்று ஒரு 1/2 ஹவரில் ஒரு 1000 பேரை கூட்டணும்னா இன்றைக்கி தமிழகத்தில் பெரும்பாலான கட்சிகளால் கூட்ட முடியாது. பிஜேபியால் அதை செய்ய வைக்க முடியும். அந்த நிலைக்கு பிஜேபி வந்துடுச்சு என்பதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை அப்படியே தக்க வைத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களா அப்படின்ற நிலையில் தான் இப்போ தேர்தல் வந்துடுச்சு. இப்போ தேர்தலில் இப்போ நீங்கள் அதான் நான் முதல்ல சொன்னேன், இப்போ தேர்தலில் கொடுக்குற தொகுதியெல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அண்ணாமலை இந்த விட கொஞ்சம் முரண்பட்டுருப்பாருப்பா, நீனா நான் இருப்பாரு, பரவாயில்ல நயினார் நைஸா போய் வெற்றி பட்டி கொடுத்துறாருப்பா. அப்போ முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அண்ணாமலை அன்னைக்கு சொன்ன அந்த விஷயத்துக்காக பிரஸ் மீட்ல வந்து இல்ல அவங்க கூட்டணி சேர்ந்தா நான் வந்து இந்த பதவி இருக்கமா சொன்னதுக்காக இதை மாற்றம் இல்லை, இல்லைனாலும் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க சார், வெளிப்படையாக சொல்லுங்க சார். இப்போ வந்து நீங்க தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள்லாம் ஒன்று அதிமுக சார், அடுத்து திமுக சார், அடுத்து நாம் தமிழர் சார். பிஜேபி ஒன்றும் பெரிய கட்சிலாம் இல்லை. அதாவது பரவலாக பேசுகிறோமே தவிர ஒரு தனியாக நின்னோம்னா நாம் வந்து ஒரு பெரிய அலையை உண்டு பண்ணி விட்டுருவோம், திராவிடத்துக்கு எதிராக நாம் வந்து தேசிய அளவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறோம் அப்படிலாம் இல்லை சார். வெற்றி வாய்ப்பு நோக்கிலாம் போக முடியாது. நீங்கள் யாரையாவது ஒருத்தரை சேர்ந்து தான் நின்னாகணும். அப்படிங்கிற போது வந்து தேர்தலில் அதிமுகவோட சேர்ந்து நின்று தான் சார் ஆகணும். நின்னாதான் ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி போக முடியும். அதுக்காக வந்து மேலிடத்துல வந்து அண்ணாமலை நம்மலாம் பார்க்க மாட்டாங்க. அது என்ன கட்சிக்கு நல்லதோ சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி இருக்கோ அப்படிதான் பார்ப்பாங்க. அண்ணாமலையே அதை விரும்ப மாட்டாரு நினைக்கிறேன். இல்ல அவர் தான் சொல்றாரு, நான் தான் இருப்பேன். அவர் தான் சொல்றாரு, ஐயோ நீங்க என்ன பார்க்கவே பார்க்காத, நீங்க என்ன தூக்கி ஓரமா வச்சிருந்தா சொல்றாரு, நான் ஒரு அடிப்படை தொண்டானா இருந்துக்கிறேன், என்னோட ஸ்டாண்ட் இதுதான் சொல்றாரு சார். அவரு ரொம்ப தெளிவாக தான் இருக்காரு. ஆனால் சொல்லிட்டு பின்னாடி ஒரு சிக்கலை உருவாக்கிறாருன்றதான் அந்த 2 உதாரணங்களை நான் சொன்னேன். இல்லை அந்த மாதிரியான வாய்ப்பு 100% அண்ணாமலை அதை நினைக்க மாட்டார். இப்போ இன்னொரு விஷயம் சார், இன்னொன்று சொல்றாரு அப்பப்போ வைக்கிற ஸ்டேட்மெண்ட்டு, நான் இந்த கட்சியில் இருப்பதற்கான காரணம் பிரதமர் மோடி அவர்கள் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மோடி தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அது, ஓகேவா? ஸோ இதனால மேபி வந்து பார்த்தீங்கன்னா சார் இது பாலிடிக்ஸ் சார். எனிவே எல்லாருமே பொலிட்டீஷியன், எல்லாமே வந்து அரசியல் பண்ண தான் வந்திருக்காங்க போது அரசியல் புத்தி எல்லாருக்குமே இருக்கும். அதனால அமித்ஷா அவர்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஏதாவது சும்மா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இரிட்டேஷன் இருக்குமா, அதனால ஓரங்கட்ட பார்க்குறாங்களா? மேபி இருக்கலாமா, டிலே இருக்குமா சார்? எல்லா கட்சிகளும் பல கோஷ்டி இருக்கத்தான் செய்யும். காங்கிரஸ்லேயே அப்புறம் காந்தி இருந்தபோது அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாருவாங்க, மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படி இருக்க தான் செய்வாங்க. அதாவது சொல்லுகிற பொருளின் செய்தி ஒன்றா இருந்தாலும் சொல்லுகிற விதம் நடந்துக்கிற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பிடிக்கும். ஏன் போய் நீ வந்து அஜித்தை பிடிக்குது, ஏன் விஜய் பிடிக்குதுன்னா
இவனே லூஸ் மாதிரி நடந்துக்கிறான் விஜய், அவனை போய் பிடிக்குதுன்றீங்களே, ம். ஏன் ஒரு வசனம் கூட இப்படி பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாணி பிடிக்கும். அந்த மாதிரி அமித்ஷா வந்து மோடிக்கு அவர்களை வந்து அண்ணாமலை ரொம்ப பிடிச்சிருக்கலாம். அமித்ஷாவுக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்கும் அவசியம் கிடையாது. மேபி அவருக்கு ஒரு வேற ஐடியாலஜி இருக்கலாம். ஆமாம் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அமித்ஷாவோட மகன் இருக்கார், ம். தமிழ்நாட்டில் இருக்கிற பல பல எதிர் திசையில் இருக்கிற கட்சிக்காரர்களோடு அவர்கள் மகனோடு பேசுறாங்க. பேசுகிறாங்க, உறவு வச்சிருக்காங்க, தொழில் பண்ணாங்கன்னு என்னமோ ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்கிறாங்க. அஜெண்டா இருக்குன்னா நம்ம அது அது அவங்கவுங்க பாலிசி. இருக்கலாமா அப்போ? அப்ப ஆமாம் இருக்கலாம். இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. 2024 தேர்தல் அண்ணாமலை இல்லாமல் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா சார்? அதாவது ஒரு வேளை இருந்தால் நான் கேட்கறது என்னன்னா ஓட் பர்சன்டேஜில் எப்படி கேட்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் தலைவராக தொடர்ந்தாருன்னா வாங்க போற கூட்டணி அமைத்து சார், வாங்க போற ஓட் பேங்க்ல டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காது? இல்லை அந்த தேர்தல், அதை தொடர்ந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் அந்த தேர்தல் நடவடிக்கை கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அந்யோன்யமாக இருந்திருக்கா சார், ஒரு அன்ஈஸியாக தான் இருந்திருக்கும். அப்போ இல்லாம இருக்கிறது தான் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஆமாம். ஓகே, அப்போ அடுத்த கேள்வி சார், இதுதான் என்னோட ஒரு கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா சார், லாஜிக்கலாக நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லுங்க. அண்ணாமலை அவர்களை பேஸ் பண்ணி ஒரு ஓட் பேங்க்கு கட்டாயமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. கரெக்டுங்களா சார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஜேபி சார்ந்து கிடையாது. அண்ணாமலை பிஜேபி இருந்தனால சில ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அண்ணாமலைக்காக தனிப்பட்ட ஒரு நபருக்காக எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க, அதுபோல அண்ணாமலை அவர்களுக்காக ஒரு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். எதில் ஆயிருக்கு? இல்ல பிஜேபி கட்சி இல்ல சார், எனக்கு புரியுது. அண்ணாமலைக்காக தான் அந்த ஓட்டு சார். லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஏன்ப்பா நான் வந்து இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியான தான்ப்பா என் ஓட்டு, ஓகேவா? நீ அவர் பதவியில வந்து தூக்கிட்டேன், முடிச்சிடறேன் சார். தலைவர் பதவி வந்து எடுத்துட்டீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என் தலைவரை, அவர் இருந்த போது தான் பவரா இருந்தது, நான் பிஜேபி ஓட்டு போட மாட்டேன், நான் போட்டதே அண்ணாமலைக்காக தான் போட்டேன் அப்படின்னு இருப்பார்களா? சார் நான் கட்சிக்காரங்களை பத்தி பேசல. இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை நீங்க ஷோரா சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? பிகாஸ் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக தான் ஒரு சித்தாந்த ரீதியில் தான் அண்ணாமலை உருவாக்கி இருக்கிறார். சரி, சித்தாந்தம் பேசி தான். சரி, இவங்கள மாதிரி இது அவன் அங்கே போனான், இவன் இங்கே போனான், இவன் கையை விட்டான், காலை விட்டான், அப்படி கீழ்த்தரமான மூன்றாம் தர அரசியலை சரி அண்ணாமலை அவர்கள் பேசல. சரி, ஒரு சித்தாந்த ரீதியான எதிர் சித்தாந்தத்தை தான் பேசியிருக்கிறார். அப்படிங்கும் போது அதில் உடன்பட்டு தானே வராங்க. அப்படி இருக்கிற போது இல்லை அண்ணாமலை வந்து போயிட்டாருன்றதுக்காக அவங்க நிறுத்து போயிடுவாங்க. ஒரு ட்ராக்ஷன் இருக்காதா சார்? வாய்ப்பே இல்லையா? ஏன்னா அந்த பதில் ஒரு 100% கன்வின்சிங்காக சார். அதாவது பிஜேபிக்குள்ளே வந்த பிறகு பிஜேபியின் வெற்றி தான் முக்கியம் தானே பார்ப்பாங்க. அது அண்ணாமலை பிஜேபி மேல சார், அண்ணாமலை பிஜேபிக்கு எதிராக பேசுறாரா? அப்போ அப்புறம் எதுவுமே பேசலாம் கூட நடக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இப்போது சார் காலையில டிவி ஆன் பண்ணா ஏதாவது ஒரு சேனல்ல அண்ணாமலை அவர்கள் பரபரப்பா பேட்டி கொடுக்கும் சார். நான் ஒன்று சொல்லட்டுமா? பிரேக்கிங் வந்துட்டே இருக்கும். இப்போ எப்படி இருக்கு பிஜேபி? இருங்க சார். இப்போ திருநெல்வேலிலேருந்து சென்னையிலேருந்து ஒரு பஸ்ஸு கன்னியாகுமரி கிளம்பு சார். 2 டிரைவர் இருப்பாங்க சார். அந்த மாதிரி வந்த டிரைவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலை வந்த பிறகு அந்த பஸ்ஸு நல்ல கொஞ்சம் சொகுசா, நல்ல கொஞ்சம் வேகமாக, லக்ஸரியா, நாம் எப்படி ஒரு 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 ஆம்னி பஸ் எப்படி இருக்கணுமோ அப்படி மாதிரி ஐடியெல்லாம் போச்சு சார். அதுக்காக அடுத்து வரவங்க போன டிரைவர் மாதிரியே ஓட்டல, கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாரு, கொஞ்சம் பிரேக் போடுறதுக்காக பஸ்ஸை நிறுத்துப்பா, நாங்கள் இறங்கி போயிடுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சிரமங்கள் இருக்கு. அந்த சிரமங்கள் இருக்குன்னு சொல்லாதீங்க. இன்னும் பெருசாக ஒன்றும் ஆரம்பிக்கல. நான் முதல்ல சொல்கிறேன், இது தேர்தல் காலம், அவ்வளோதான். அதாவது என்ன சொல்லுவாங்கள்ல, பாம்பு கறி விற்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டத்தை தான் கேட்கணும்னுவாங்கள்ல, அந்த மாதிரி சீசன் தான் இது. இப்போ வந்து பிஜேபி வளர்க்கணும், அங்கங்கே கூட்டம் போடுங்க, அது போடுங்க, இது போடலாம் இல்லை. இப்போ எல்லாமே பூத் கமிட்டி, தேர்தல் 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 தேர்தல். அதுக்கு நயினார் சூட் ஆவார் கம்பேர்ட் டு அண்ணாமலை, அவ்வளோதான். இது யாரோட மத்தியில் இருக்கிற அவங்க ஐடியாலஜி. ஆமாம், இப்போ அதுக்காக தான் இப்போ அண்ணாமலையை மாற்றிருக்காங்க. ஆமாம். இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் விரும்பினார்னு எல்லாம் தகவல் வருது. ஆமாம். அப்படிங்கிற போது எப்படியோ ஜெயிக்கணும்ல, ஒரு கட்சி நடத்துறது அதிகார துணைக்கு போகணும்ல. நாங்களும் தமிழகத்தில் நான் ஒரு 4 எம்எல்ஏ இருக்கிறப்போ ஒரு 10 எம்எல்ஏ ஆகிட்டோம், 5 எம்எல்ஏ ஆகிட்டோம். அதுக்காக தானே சார் கட்சி நடத்துவாங்க, வெறும் சித்தாந்தமே இல்லை.
நீங்கள் சொல்வது போல் வந்து இந்த பாகிஸ்தானில் அந்த தாக்குதலுக்கான அந்த தீவிரவாத தாக்குதலுக்கான காரணமும் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரோல் தான் அவர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சில அங்கங்கே சில மக்களுக்கு பிஜேபியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் அண்ணாமலையின் ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த டவுட்லாம் இருந்தது. இப்போ என்னோட கேள்விலாம் அந்த டவுட்டு தான். இப்படிலாம் இருக்குமோ, அமித்ஷா கோவத்தில் இருக்காரோ, அண்ணாமலை வந்து வேறு தமிழ்நாட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் அவருக்கு ஏதோ டெல்லியில் பதவி கொடுக்க மாட்டாங்களோ, பல்வேறு கேள்விகள். அதை நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.